எங்கள் வீட்டில் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து டீ, காஃபி இது எதுவுமே குடிக்க மாட்டோம். அர்ஜுனுக்கு வந்து காலையிலயும் நைட்டும் வந்து கண்டிப்பாக நான் பால் ஆத்தி குடுத்துருவேன். இட்லிக்கு வந்து எப்போவுமே சட்னி, சாம்பார் இப்படி தான் வச்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு குருமா ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதையே இன்னைக்கு பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய் வறுத்து மிக்ஸியில் நல்லா திருவி வச்சுக்கணும். 3 தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். எனக்கு வந்து மிக்ஸி ஜார் பத்தலன்னு சொல்லிட்டு பெரிய ஜார் மாற்றிட்டேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பச்சை மிளகாய். நான் வந்து காரம் எனக்கு கம்மியாக வேணுங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதோட ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு 3 விசில் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த குருமா ஐட்டம் அதெல்லாம் வந்து இட்லி, தோசைக்கெலாம் வந்து தொடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுமே இந்த டிஷ்க்கு வந்து அடிமையாகிட்டாங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா காலையில் இட்லிக்கும் வச்சுக்கலாம், நைட்டு தோசைக்கும் வச்சிடலாம். நமக்கு வேலை மிச்சமான மாதிரி இருக்கும். எனக்கெலாம் வந்து இந்த சட்னி, குருமாலாம் வந்து லைட்டாக தொட்டு சாப்பிட்டாலாம் பிடிக்காது. நல்லா இட்லி வச்சு பிளேட் நிறையா அந்த குருமா ஊற்றி சாப்பிட்றது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள்.